ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸால பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ்ல வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியல. ஸோ பேங்கோட சர்வர் இஷ்யூ அந்த மாதிரி பேமெண்ட்ல இஷ்யூ இருந்ததுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸால வந்து பே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி எஸ்டர்டே ஆஃபரை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க வந்து எஸ்டர்டே ஆஃபரை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்னென்ன பிரைஸுங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒன் டே மட்டும் தான் டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எஸ்டர்டே வந்து நிறைய பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாமே இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399 பே பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு இன்னைக்கு பே பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், எனக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. இதுல வந்து லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு ஒரு 10 பார்ட் வந்து கொடுத்துருவோம். அது போக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு ஜனவரி 1, 2025 இல்லையா? ஸோ இன்னையில இருந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேருக்கான வீக்லி குவிஸ் எல்லாமே இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லேயே கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ 2025 இப்போ பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சில என்னென்ன எக்ஸாம்லாம் இந்த வருஷம் வருமோ அதுக்கான கேலண்டர் வந்து எஸ்எஸ்சி சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே 2025 என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ, இந்த வருஷத்துக்கு என்னென்ன எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கான கேலண்டரும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்பவே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸாமுக்குமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் சரி, எஸ்எஸ்சியும் சரி, ஐபிபிஎஸும் சரி, எதுக்காக ப்ரியராகவே கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 3 months 4 months தான் டைம் இருக்கும். அதே வருஷத்தோட ஸ்டார்டிங்லயோ இல்ல அதுக்கு முந்தின வருஷமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல என்னென்ன எக்ஸாம்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் சரி, எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் சரி கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்பவே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 months நீங்க வந்து கன்சிஸ்டன்சியோட படிச்சா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஒரு மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துலயோ ஒரு வாரத்திலயோ ஓவர் நைட்லயோ காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ ஒரு 6 months நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். 6 months வந்து சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிரும். இல்ல மேம் நான் மேக்ஸ்ல மட்டும் வீக்கா இருக்கேன், சயின்ஸ்ல மட்டும் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ அதுக்கான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமே படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான வீக்லி பிளான் பிளஸ் வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்டிபிசிக்காக அகைன் இப்போ செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டிக்கான பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாசம் 23ஆம் தேதி வந்துரும் அப்படின்னு ஆல்ரெடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் டிக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். 10th பாஸ், 10th பிளஸ் ஐடிஐ இல்ல ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல வந்து சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கப்புறம் பிசிக்கல் இருக்கும், ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். என்டிபிசில பாத்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2 2 இருக்கும். ஓகேவா? சோ எக்ஸாம் பத்தி எந்த அவேர்னஸுமே இல்ல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல போய் டைரக்டா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ ஆல் இன் ஒன்னுக்கு 2500, என்டிபிசிக்கு 599 இருக்கும். சோ இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுக்கு எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க.
இல்ல என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 399 பே பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 2200 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் மட்டுமே 2500 இருக்கும். ஓகே, இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 1 டே மட்டும் டீம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எஸ்டர்டே வந்து பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாமே இருந்ததுனாலதான் இன்னைக்கு 1 டே மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு கிளாஸஸ் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி பிகினரா இப்பதான் இருக்கேன், நான் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ எஸ்எஸ்சியோட கேலண்டர் 2025க்கு எல்லா எக்ஸாமுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வேயோட கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 2024ல சொன்ன கேலண்டர்ல உள்ள ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இன்னும் நோட்டிபிகேஷன் பெண்டிங் இருக்கு, குரூப் டி. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு 20 நாள்ல வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு இனிதான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வேயோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், ரயில்வே எக்ஸாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப் பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வே எக்ஸாமோட எல்லா பேப்பரோட அனாலிசிஸ், எஸ்எஸ்சியில என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல தனித்தனியா போட்டிருக்கோம். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.